வாழிய செந்தமிழ், வாழ்க நற்றமிழர், வாழிய பாரத மணித்திருநாடு. பாரத மணித்திருநாடு நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நாம் காஞ்சிமா முனிவரின் கனிமொழிகளை பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த வரிசையிலே இன்று 133வது பகுதியாக கெட்ட குணங்கள் வராமல் இருக்க அப்படிங்கிற தலைப்பில் காஞ்சிமா முனிவர் அருளி உள்ள கனிமொழிகளை பார்ப்போம். இது குழந்தைகளுக்கும் இளைஞர்களுக்கும் சொல்லப்பட்ட ஒரு அறிவுரையாக இருந்தாலும் கூட நம் அனைவருக்குமே பொருந்தக்கூடியது. கெட்ட குணங்கள் எல்லோரும் தவிர்க்க வேண்டியதுதானே. அதை அவருடைய வார்த்தைகளிலேயே பார்ப்போம். அவ்வப்போது பொறாமை, கோபம் எல்லாம் வரத்தான் செய்யும். சண்டைக்கு போவோமா, சுவரில் திட்டி எழுதுவோமா என்று தோன்றும். ஆனால் இதுகளில் புத்தி போனால் படிப்பு கெட்டு போகும், நல்ல பெயரும் எடுக்க முடியாது. இதற்காகத்தான் தினமும் எழுந்தவுடனும் இரவு தூங்கும் முன்பும் சுவாமியை பிரார்த்தனை செய்ய வேண்டும். நம்மை உருட்டி தள்ளுகிற மாதிரி பெரிய காற்று அடித்தால் தூணை போய் பிடித்து கொள்கிறோம் அல்லவா? அதே மாதிரி கோபம், பொறாமை முதலிய கெட்ட குணங்கள் நம்மை தாக்குகிற போது அம்மையப்பனாக இருக்கிற சுவாமியை கெட்டியாக பிடித்து கொள்ள வேண்டும். நாம் விழாமல் அவர் காப்பார். அதனால் இன்றிலிருந்து தினமும் 2 வேளை 5 நிமிஷம் சுவாமியை அம்மையப்பனாக நினைத்து பிரார்த்தனை பண்ணுங்கள். நான் கெட்ட வழி போகக்கூடாது, எனக்கு நல்ல புத்திதா என்று அன்போடு சந்தோஷமாக பிரார்த்தனை பண்ணுங்கள். இதனால் நல்ல மனம், உறுதியான புத்தி, படிப்பிலே பாஸ், பிறகு உயர்ந்த உத்தியோகம், பிறர் எல்லோருக்கும் உபகாரமான நல்ல வாழ்க்கை எல்லாம் உங்களுக்கு ஏற்படும் என்று காஞ்சிமா முனிவர் கடவுள் பக்தி மூலம், இறைவனை சரணடைவது மூலம், சின்ன குழந்தையிலிருந்தே அந்த இறைபக்தியை வளர்ப்பதன் மூலமாக நாம் நம்மிடம் வருகின்ற கெட்ட குணங்களை தவிர்த்து விடலாம் என்று அறிவுரை கூறுகிறார். காஞ்சிமா முனிவரின் கனிமொழிகளை தொடர்ந்து கேட்க பாரத மணித்திருநாடு சேனலை பின்தொடருங்கள் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.